மட்டன் கோலா உருண்டை செட்டிநாடு ஸ்பெஷல் உணவுகளில் ஒன்று. இது மேல் பகுதி மொறுமொறுப்பாகவும் உள்பகுதி மென்மையாகவும் இருந்தால்தான் சுவையாக இருக்கும். அதன் செய்முறை மற்றும் தேவையான பொருட்களை கீழே காணலாம். தேவையான பொருட்கள்: அரைப்பதற்கு கொத்துக்கறி மட்டன் கீமா 250 கிராம், நன்றாக கழுவி தண்ணீரில்லாமல் பிழிந்தது. பொட்டுக்கடலை 4 டேபிள் ஸ்பூன், மாவை தேவைக்கேற்ப கூட்டிக் கொள்ளலாம். தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10 பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 அல்லது 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை மல்லித்தழை சிறிதளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. செய்முறை விளக்கம்: ஈரம் நீக்குதல்: கொத்துக்கறியை கழுவிய பின் ஒரு துணியில் வைத்தோ அல்லது பிழிந்தோ அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும். தண்ணீர் இருந்தால் உருண்டை எண்ணெயில் கரைந்துவிடும். மசாலா அரைத்தல்: முதலில் பொட்டுக்கடலையை மிக்சியில் நைஸாக அரைத்து பொடி செய்து தனியாக வைத்துக் கொள்ளவும். விழுது தயாரித்தல்: மிக்சியில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து தண்ணீர் விடாமல் கரகரப்பாக அரைக்கவும். கறியுடன் சேர்த்தல்: அதே மிக்சி ஜாரில் மட்டன் கீமா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு சேர்த்து ஒரு சுற்று மட்டும் ஓடவிடவும். நைஸாக அரைக்க வேண்டாம். பிசைதல்: அரைத்த கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதனுடன் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை மற்றும் அரைத்து வைத்துள்ள பொட்டுக்கடலை மாவை சேர்த்து நன்றாக பிசையவும். உருண்டை பிடித்தல்: கைகளில் சிறிதளவு எண்ணெய் தடவிக்கொண்டு பிசைந்த மாவை சிறிய எலுமிச்சை அளவு உருண்டைகளாக பிடித்து வைக்கவும். பொரித்தல்: வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அடுப்பை மிதமான தீயில், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வைத்து உருண்டைகளை போடவும். வேக வைத்தல்: உருண்டைகள் பொன்னிறமாகும் வரை மெதுவாக திருப்பிவிட்டு பொரித்து எடுக்கவும். முக்கிய குறிப்புகள்: உடையாமல் இருக்க உருண்டைகள் எண்ணெயில் போட்டதும் உடைந்தால் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசையவும். வெங்காயத்தை அரைக்காமல் பொடியாக நறுக்கி சேர்த்தால் சுவை அதிகமாக இருக்கும். தீ அளவு: அதிக தீயில் வைத்தால் வெளியே கருகிவிடும், உள்ளே வேகாது. எனவே மிதமான தீயே சிறந்தது.